அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இப்போது லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்தும் குண்டுகள் வீசி வருகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா உள்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதுவரை வான்வழியாக தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் லெபனானுக்குள் தரைவழியாக புகுந்து தாக்க ஆயத்தமாகி உள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார். நமது உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை. பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதும் பணைய கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வதும் முக்கியம். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை சீக்கிரம் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை ஆதரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.